இந்த மாதிரியான பள்ளியில் படிக்கும் பொழுது இளம் வயதில் பெண்கள், இளம் வயது ஆண்கள் பாதை தவறி செல்லும் பொழுது சமுதாய சீர்கேடுகள், பெற்றோர்களுக்கு ஒரு சிரமங்கள், எதிர்கால வாழ்க்கை வீணாக போதல், இவ்வளவு நடக்கும் பொழுது அந்த வாழ்க்கை கேள்விக்குறியாகும் பொழுது அந்த சமயத்தில் ஒரு பெண் துணிந்து அதை எதிர்கொள்கிறாள். அதைத்தான் இந்த வீடியோ பதிவு விளக்குகிறது. ஒரு பக்கம் அந்த பெண் எதிர்த்து நின்று போராடி வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்கிறாள், பட்டம் வாங்குகிறாள். என்றாலும் கூட ஒரு ஒரு நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்களுடைய பாசிட்டிவோடைய ஒரு லைஃப் போகும்பொழுது வாழ்க்கை சீராக இருக்கிறது. நெகட்டிவாக ஒரு பாதை மாறும்பொழுது திரும்பவும் அதை பாசிட்டிவாக தூக்கி கொடுக்கும் வரை தூக்கி சென்று அதை திரும்ப பழைய பாதையில் நிலைநிறுத்தும் வரை எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ அவமானங்கள், அதை எதிர் நின்று வெற்றியடைய எவ்வளோ சவால்களை சந்திக்க வேண்டியது. இது பெற்றோரால் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் சேலஞ்சாகி இந்த பதிவிலே வெற்றி கொள்வதை காட்டுகிறது. இதை முதல்லையே வெள்ளம் வரும் முன்பே அணை போட வேண்டும் என்பது போல இதை முதலையே தடுத்தால் என்ன என்னும் பொழுது பெற்றோரோட வளர்ப்பும் பெற்றோரை கவனிப்பும் இருந்தால் கூட சூழ்நிலை இளம் வயதில் ஆண்களையும் பெண்களையும் தடம் மாறி தடம் புரள வைக்கிறது. இதை தவிர்க்க வேண்டும். தவிர்த்தால் நல்லது. வளமான வாழ்க்கை வர வேண்டுமென்றால் வளமான சிந்தனைகளும் பாதுகாப்பும் பெற்றோர் அரவணைப்பும் நம்முடைய சுய சிந்தனைகளும் தரமாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே கேட்க வேண்டும், நல்லதே பேச வேண்டும், நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். வாழ்த்துக்கள்.